தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருப்பாங்க. எல்லார்கிட்டையுமே ஈஸியாக நல்ல பேர் சம்பாரிச்சிருவாங்க. நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நல்ல பேர் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் துலாம் ராசிக்காரங்களை விட்டீங்கன்னா தப்பானவங்க கிட்ட கூட நல்ல பேர் வாங்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த இடத்துல நெளிவு சுழிவு வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசுவாங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் தோல்வியை கண்டு துவண்டு போகவே மாட்டாங்க. தோல்வியை ஒரு பாடமாக தான் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி போராட்ட குணம் கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்குமே தயங்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க, ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா கூட அதுல வெற்றி இவங்க பக்கம்தான். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுனாலேயே பட்டம் பதவிகள் உங்களை தேடி வருங்க. ஒரு திறமையை பார்த்து பல பேர் ஆச்சரியப்படுவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. குறிப்பா இவங்க எல்லாம் மேக்சிமம் இந்த ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனாவே இவங்களை கூப்பிடுவாங்க, கரெக்டா சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு நல்லது கெட்டதுக்கு நியாய தர்மத்துக்கு போய் நிக்கிறதுனாக்கா இந்த துலாம் ராசிக்காரங்க தான். தீர்ப்பு கரெக்டா சொல்லுவாங்க, அப்படியே தான் சொல்லுவாங்க இல்லையா. எடை போட்ட மாதிரி யார் பக்கம் தப்பு இருக்கோ அவங்க பக்கம் தண்டனை தான். பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. உண்மைக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பாங்க. ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டு இவங்களை பார்த்தாங்கன்னா அந்த நியாயத்தை கூட்டிட்டு போனா கூட இவங்க பக்கம் திரும்பி நின்று பேசிடுவாங்க. இவங்க ஏங்க நீங்களே தப்பு பண்ணிட்டு என்னை கூட்டிட்டு என்னை நியாயம் பேச சொல்றீங்களா, தப்பு உங்க பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி பேசிடுவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. சுக்கிர பெயர்ச்சி சுக்கிர பகவான் 21/8/2025 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. சுக்கிரன் 14/9/2025 வரை கடக ராசியில பயணிக்க போறார். சுமார் 25 நாட்கள் அவர் கடக ராசியிலிருந்து பலன் கொடுப்பார். பொதுவாக சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அதிபதி ஆவார். இது 12 ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவுல சுக்கிரன் துலாம் ராசிக்கு கொடுக்க போகும் நட்பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாங்க. துலாம் ராசி அன்பர்களே, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்றார். அதாவது நீங்க போய் 10ல அமர்ந்து கொண்டு செயல்பட போறீங்க. அப்ப 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த காலகட்டம் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அதிகப்படியாக இருக்கும். அதாவது தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது, இதுவரைக்கும் நான் வேலை செஞ்சது போதும், ஆனா இனி ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். சோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ 10ஆம் இடத்துல போய் நீங்க இருக்கின்ற காரணத்தினால அந்த 10ஆம் இடம் என்பது மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 10ஆம் இடம்தான். அப்ப தொழிலின் மூலமாக உயர்வு இருக்கு. உயர்வுக்கு காத்து கொண்டிருக்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலைமை பண்பு வருவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுதுங்க. இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா 11ஆம் அதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமையா இருக்காருங்க. அப்ப தலைமை பண்பு, அதிகாரத்துக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவடைகின்ற இந்த காலகட்டத்துல நிச்சயமா தலைமைக்காக எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பீரியட் இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். அதுவும் புதனோடு சேர்ந்திருக்கிறார், புத்திசாலித்தனமா இருக்கிறாருங்க.
ஏன்னா புதன் ஒரு புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனோடு உங்க ராசிநாதன் சேர்ந்திருக்கு. அதாவது 9ஆம் அதிபதியோடு நீங்க சேர்ந்திருக்கும் போது ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேலை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்க நாட்டத்தை செலுத்துவது, அது தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு சென்று வருவது. ஏன்னா 12ஆம் அதிபதியோடு நீங்க சேர்ந்திருக்கீங்க புதனோடு. அப்ப வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்துல இருக்கவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சிறப்பு. ஓகேங்களா? ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இந்த சுக்கிர பயிற்சி இந்த 25 நாட்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துறது. அப்போ 4ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா, தாயை பார்க்கக்கூடிய அமைப்பு, தாய் ரீதியில ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது சரி செய்யக்கூடிய தன்மை, தாய் சொத்துக்கள் ரீதியாக உங்களுக்கு வர வேண்டியது அது வரக்கூடிய அமைப்புகள், தாயை கவனிக்க வேண்டிய நன்மைகள், இது எல்லாமே. ஏன்னா நீங்க 4ஆம் இடமான தாய் ஸ்தானத்தை பாக்குறீங்க. அப்ப தாயினுடைய அன்பு, தாய் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு காலகட்டம். அந்த 4ஆம் இடத்திலேயே வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்ப சுக்கிரன் என்பது வீட்டுக்கு காரகிரகம், 4ஆம் இடம் என்பது அந்த ஸ்தானம், வீட்டுக்குரிய ஸ்தானம். அதை பார்க்கும்போது நிச்சயமா நீங்கள் வீடு சம்பந்தப்பட்ட என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வீட்டை தேடி கொண்டிருப்பவர்கள், ஒரு இடத்தை வாங்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கீங்க, எல்லா அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அட்லீஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனாவது பண்ணுவீங்க. இதுவரைக்கும் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் கூட இப்ப நம்ம ஒரு இடத்த வாங்கலாம், ஒரு வீட்டை வாங்கலாம், இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்து அந்த பணத்தை வச்சிருந்தா ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உருவாகி ஸ்ட்ராங்கா டெசிஷன் எடுத்து வீட்டை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது துலாம்க்கு நிச்சயமா அமையுங்க. அதே போல வாகனம் சார்ந்த விஷயங்களும் அனுகூலத்தை தரும். இதுவரைக்கும் 2 வீலர் வச்சிருக்கவங்க கூட இப்போ 4 வீலர் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. நிச்சயமா உங்க குடும்ப உறுப்பினர்களோடு ஒரு கலந்து பேசக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கதா செய்யும். ஏற்கனவே வாகனம் வச்சிருக்கவங்க அதை விட அடுத்த பரிணாமம் என்று சொல்லக்கூடிய அடுத்த வாகனத்துக்கு வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமா உண்டு. அதாவது வாகனம் பற்றிய உங்க கனவுகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியா இது துலாம்க்கு நிச்சயமா அமையும். வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு, வீடு கட்டி விற்பவர்கள் அல்லது இடத்தை வாங்கி விற்பவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நல்ல லாபத்தையும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகங்கள், உறவுகள், அதாவது ஒரு புதிய உறவு ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன உறவு? குழந்தை. அதாவது குரு என்கின்ற கிரகம் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்குது. அப்போ குரு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் நீங்க அந்த சுக்கிரன் குருவின் நட்சத்திரத்துல செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். அதுவும் குறிப்பா 21/8/2025 இருந்து 23/8/2025 வரைக்கும் உங்க குழந்தையை பற்றிய என்ன ஓட்டங்கள் நிச்சயமா உங்க ஆழ் மனதில் வெளிப்பற்றும். அப்ப குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எப்படியாவது குழந்தைகளை பற்றிய உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அதுல ஸ்ட்ராங்கா செலுத்தி அவங்களுக்கு உண்டான விஷயங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அனுமதிங்கிறது நிச்சயமா உண்டு அப்படிங்கறத சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் சனியுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்றார். அதாவது எப்போ அப்படின்னா 24/8/2025 இருந்து 3/9/2025 வரைக்கும் பூச நட்சத்திரத்துல பயணம் பண்றார். அந்த பூசம் என்பது சனி பகவான். சனி பகவான்ங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம், அதாவது சுகத்தை பெருக்கக்கூடிய தன்மை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி. சோ அந்த காலகட்டத்துல 5க்குரியவன் 6ல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும். அல்லது நீங்க துலாம் ராசி அன்பர்களாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் வேலை என்பது நிச்சயமாக உண்டு. வேலையில இன்டர்வியூ அட்டன் பண்றது, வேலை கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் அந்த காலகட்டம் நிச்சயமா வேலை உண்டு. வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயத்துல நாட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கடன் கிடைக்கும், கடனை வாங்கி டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கு. ஏன்னா சனி 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கா. அப்போ கடன் என்கின்ற அமைப்பும் நிச்சயமா ஏற்படுத்தும். அந்த காலகட்டத்தில் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்ணுவார். எப்போ அப்படின்னா
4/9/2025 14/9/2025 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துல பயணம் பண்றார். ஆயில்யம் என்பது புதன் பகவான். அந்த புதன் பகவானோடு சேர்ந்து சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். சோ அந்த காலகட்டத்துல தொழில் வேலை அபிவிருத்தி செய்வது, அதுல ஒரு பாக்கியத்தை தேடுவது, அதுல ஒரு கௌரவத்தை அடைவது, அதுல சில ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீகத்துக்காக செலவு செய்வது, ஆன்மீக கோயில் திருப்பணிகளுக்காக உங்களுடைய பங்களிப்பை கொடுப்பது, தர்ம காரியங்களை ஈடுபடுவது, வெளிநாட்டுக்கு செல்வது, வெளிநாடு சார்ந்த விஷயத்துல அனுகூலத்தை கொடுப்பது, ரிசர்ச் சார்ந்த விஷயத்துல சிறப்பை அடைவது, தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள், ஏற்கனவே ஒரு வேலையா இருந்தாலும் சரி அடிஷ்னலா ஏர்ன் பண்றதுக்காக எதையாவது ஒன்று செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், இது எல்லாத்தையும் கொடுக்கும். மாமன் சார்ந்த விஷயத்துல அப்போ ஒரு எண்ண ஓட்டங்களை உங்களுக்கு கொடுக்கும். மாமனால நல்லதோ ஏதாவது ரூபத்துல அவர்களை பற்றிய சிந்தனைகள் இருப்பது, தகப்பனை பற்றிய எண்ண ஓட்டங்கள் கொடுப்பது, அல்லது ஒரு சிலர் தகப்பனுடைய தொழிலை எடுத்து நடத்தி காண்பித்து அதில் வெற்றி பெறுவது, அரசாங்க ரீதியில் அனுகூலத்தை அடைவது, அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைப்பது. ஸோ இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். நிச்சயமா நீங்க ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய இன்ப அதிர்ச்சி, ஒரு சிலருக்கு திடீர் ப்ரொமோஷன் கிடைச்சிடலாம், திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம், ஒரு புதிய உறவு, ஒரு புதிய வாகனத்தை வாங்குவது, ஒரு வீட்டை வாங்கிட்ட சந்தோஷப்படுவது, அல்லது திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அந்த சுக்கிர பயிற்சியானது நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டா இந்த ஆவணி மாதம் 31, அதாவது 16/9/2025 செவ்வாய்க்கிழமை அன்று சுக்கிர பகவானுடைய பிறந்த நாள் வருதுங்க. அப்போ உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருது. நிச்சயமா அன்றைய தினம் வழிபாடு எடுத்துக்கொள்வது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் ஆழ் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தணும்னா கண்டிப்பா இந்த வழிபாடு நீங்க எடுத்துக்கொள்வது நல்லது. அது என்னன்னா, நவ கிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து 6 நெய்விளக்கு தீபமேற்றி மனம், அதாவது உள்ளத்தோடு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமா அந்த சுக்கிரனால ஏற்படக்கூடிய தோஷங்கள், சுக்கிரனால ஏற்படக்கூடிய விளைவுகள் நிச்சயமாக நிவர்த்தியாகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அன்னைக்கு சுக்கிரனுடைய ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சென்று வழிபடுவதும், அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவதும், அல்லது ஏதாவது ஒரு சுக்கிரனுடைய ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவது நிச்சயமா உங்களுக்கு நன்மையை உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. கடந்த சில மாதங்களா உங்க முயற்சிகள் இருந்து வந்த தொய்வான நிலைகள் மாறும். ராசிநாதன் 8ல மறைந்திருந்ததுனால நெகட்டிவான காலகட்டமாய் இருந்திருக்கும். ஆரோக்கியத்திலுமே பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இந்த சுக்கிர பயிற்சியால அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். பாக்கியங்கள் கிடைக்கப்பெறும். உங்களுடைய பெயர் வெளியில் தெரியும் தன்மை உண்டாகும். அபரிமிதமான பணம் கிடைக்கும். பொருளாதாரத்துல நல்ல பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் செய்யும் தொழில் மூலம் கூடுதல் தனவரவு உண்டாகும். கடன் அமைப்பு ஏற்படும். கடனை பற்றிய சிந்தனைகள் ஓங்கும். கடன் வாங்குவது, அடைப்பது தொடர்பான முயற்சிகளை செய்வீங்க. எதிர்ப்பு, பகையை சந்திக்கும் சூழல் உண்டாகும். தெரியாமல் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இனி நேரடியாக தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட்டு வெற்றி அடைவீங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை செலுத்துவது நல்லதுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், தைராய்டு, கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை இருப்பவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். தன வரவு நன்றாக இருக்கும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. பயணிக்கும் போது குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளின் படிப்பு செலவு, வெளிநாட்டுக்கு செல்லும் அமைப்பு, பதவி மாற்றம், இடமாற்றம் போன்றவை சிறப்பு பெறும். குரு சுக்கிரன் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் என்பதால் உறவுகள், அந்யோன்யம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும்ங்க. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. வேலைனால பாக்கியங்கள் உண்டாகும். வழிகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு வழி நிவாரணம் ஏற்படும். சகோதரர்கள் வகையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளணுங்க. விற்பனையாகாமல் இருந்து வந்த நிலங்கள் விற்கும் யோகம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்க்காத விதத்தில் திருப்பங்கள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். வீடு வாங்குறது, விற்கிறது, வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.